பைத்தான் எதுக்காக யூஸ் பண்றோம், என்ன ரீசன் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு கரெக்டா. ஸோ சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா அண்ட் பைத்தான் அந்த மாதிரி. ஸோ பைத்தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன் எல்லா இதுக்குமே வந்துட்டு பைத்தான் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா. ஸோ பைத்தானோட இன்னொரு மெயின் அட்வான்டேஜுமே இதுதான். ஸோ நீங்க வெப் வெப் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாம டேட்டா சயின்ஸ் அனலிட்டிக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏஐ கிரியேட் பண்ணணும்னாலும் அதுக்கும் வந்துட்டு பைத்தான் தான் வேணும். மெஷின் லாங்குவேஜஸ் இதுதான். ஓகேவா. ஸோ வைட் வெரைட்டியா எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் இல்லாம கோட் வந்துட்டு இன்னும் ரொம்ப கிளீனா இருக்கும். ஓகேவா. ஸோ நீங்க நார்மலா வந்துட்டு பேசுற மாதிரியே கோட் அடிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபார்மேட்டா இருக்காது. மற்ற லாங்குவேஜ்லாம் இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபார்மேட்டிங்ல இருக்கும். ஓகேவா. ஸோ பைத்தான் வந்துட்டு கோட் வந்துட்டு ரொம்ப கிளீனாகவும் இருக்கும், ஈஸி டு ரைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் மெயினாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே இருக்கும். அண்ட் பைத்தானுக்கு வந்துட்டு லார்ஜ் கம்யூனிட்டி, டெவலப்பர் கம்யூனிட்டி. அதனால என்ன அப்படின்னா, நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் ஆர் டெவலப்மெண்ட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் ஈஸியாக வந்துட்டு கிடைக்கும். அண்ட் நிறைய லைப்ரரிஸ், அக்சசிபிலிட்டி, அண்ட் இது எல்லா சிஸ்டம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் எதுனாலும், மேக் ஓஎஸ், லினக்ஸ் எதுலனாலும் வந்துட்டு நீங்கள் யூஸ் சிஸ்டம்ல தான் சப்போர்ட் பண்ணும், இதில் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஸோ எல்லா சிஸ்டம்லையுமே சப்போர்ட் பண்ணும். அது வந்து இன்னொரு ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ ஈவன் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பேசிக் டு அட்வான்ஸ் பைத்தான் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி இதோட யூசேஜ் வந்துட்டு மாறும். ஓகேவா. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு பைத்தான் பிளஸ் ஜாங்கோ யூஸ் பண்ணும். ஆனால் எல்லாத்துக்குமே பைத்தான் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கான்செப்ட் வந்துட்டு காமனாக இருக்கும். வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு பைத்தான் பிளஸ் ஜாங்கோ யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ்க்கு வந்துட்டு நம்பை, பாண்டாஸ் எல்லாமே வந்துட்டு சேர்த்து ஆட் பண்ணுவாங்க உங்க பைத்தானோட. ஓகேவா. அண்ட் ஏஐக்கு வந்துட்டு பைடார்ச், டென்சார் ஃப்ளோலாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது இல்லாமல் ஆட்டோமேஷன்ஸ் இருக்கு. கேம் டெவலப்மெண்ட்டுக்கு பை கேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஓகே. அண்ட் நீங்க எழுதுற பைத்தான் கோடு வந்துட்டு எப்பயுமே லைன் பை லைனா வந்துட்டு ரன் ஆகும். ஸோ நீங்க எழுதுற கோடு ஒரு லைன் அண்ட் நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு அடுத்தடுத்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா லைன் பை லைன் வந்துட்டு ரன் ஆகும். அண்ட் இதுல இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம போக போக ஒன்னொன்னா பார்க்கலாம். கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்னன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கணும். இந்த சிஸ்டம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கணும். அதுல தான் வந்துட்டு பைத்தான் வந்துட்டு ரன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் பிஎஸ் கோட் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்க சிஸ்டம்ல. அண்ட் வந்துட்டு பைத்தான் இருக்கணும் உங்க சிஸ்டம்ல. ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபோல்டர் வந்துட்டு தனியாக கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஃபோல்டர் ஃபுல்லாக தான் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். அதனால புதுசாக வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். அது எங்கனாலும் ஓகே. ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் எதில் கிரியேட் பண்ணுறீங்களோ கிரியேட் பண்ணிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம படிக்க போகிற எல்லா கான்செப்ட்ஸ் அண்ட் அதுக்கு உண்டான பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள தான் வந்துட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்க பைத்தான் ப்ரோக்ராமிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணுமா உங்க பிஎஸ் கோட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. பண்ணிட்டு இங்க ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபைல்ல வந்துட்டு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா. இந்த ஓபன் ஃபோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நீங்க ஃபோல்டர் ஒன்று புதுசா கிரியேட் பண்ண சொல்லிருங்க இல்லையா. ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ வந்துட்டு ஒரு புது ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் கிளிக் பண்ணிட்டு sample.py அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நியூ பைத்தான் ஃபைல் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஓகேவா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதுல ப்ரோக்ராம் அடிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா என்ன அப்படின்றத வந்துட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம நார்மலா பார்க்குற பைத்தான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலுமே அதோட ஒர்க் வந்துட்டு என்னன்னா டேட்டா ஹேண்ட்லிங். ஸோ யூசர் கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அதோட வேலை. அதாவது டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்ன்றத பார்த்துட்டு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணணும். ஸோ பண்ணிட்டு டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணணும்னா பண்றது, இது மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸும் உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதோட ஒர்க் என்னன்னா
டேட்டாபேஸ்ல இருந்து உங்களோட வேல்யூஸை எடுத்து அனுப்பி விடுறது அண்ட் அதை ப்ராசஸ் பண்றது. ஸோ நீங்க டேட்டாபேஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றீங்களோ அதை எடுத்து ஹேண்டில் பண்ணி அனுப்பி விடுறது. ஓகேவா? ஸோ அதுக்கு இடையில ஃபில்ட்ரேஷனு அண்ட் சேஞ்ச் பண்றது, அப்டேட் பண்றது, இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்துட்டு உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பண்ண போகுது. இது காமன் ஃபார் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இப்போ ரெஜிஸ்டர் ஆர் லாகின் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். என்னோட நேம் வந்துட்டு கொடுப்பேன் கரெக்டா. ஸோ இது எல்லாத்தையுமே டெம்பரவரியா உங்களோட ரேம்ல வந்துட்டு உங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேரியபிள்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்துட்டு ஸ்டோர் பண்றதுக்கு. இப்போ நீங்க யூசர் நேம் ஈக்குவல் டு உங்க நேம் கொடுக்குறீங்க இல்லையா, இதை வந்துட்டு ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? வேரியபிள்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஏ ஈக்குவல் டு 10 கொடுக்குறது. ஓகேவா? ஸோ இங்க ஏன்றது வேரியபிள் நேம் அண்ட் 10ன்றது வேல்யூ. வேரியபிள் நேம் வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. ஓகேவா? நான் யூசர் நேம்னு கொடுத்தேன்னா அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். என்னோட ஆக்சுவல் வேல்யூ நான் கொடுக்குற நேம் இருக்கும் கரெக்டா. இங்க அதே மாதிரிதான் ஏ அப்படின்றது வேரியபிள் நேம் அண்ட் 10ன்றது அதோட ஆக்சுவலான வேல்யூ. ஓகேவா? ஸோ நான் ஸ்டோர் பண்ண போற வேல்யூ. நீங்க எப்போ வந்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்களோ ஏ ஈக்குவல் டு 10 ஆர் இப்போ என்ன இருந்தாலும் யூசர் நேம் ஈக்குவல் டு உங்க நேம் என்ன கொடுத்து நீங்க டிக்ளேர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா உங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு இந்த வேரியபிளை எடுத்துட்டு போய் உங்க சிபியூ கிட்ட கொடுக்கும். அது என்ன பண்ணும்னா உங்களோட ரேம்ல வந்துட்டு ஒரு மெமரி அலோகேட் பண்ணும். இது வந்துட்டு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் காமன். ஸோ உங்க ரேம்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மெமரி அலோகேட் பண்ணி 10ன்ற வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி அட்ரஸ் 1000 அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரேம்ல வந்துட்டு 10ன்ற வேல்யூ வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அதுல 10ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். அதோட ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு ஏ. ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஏ அண்ட் 10ன்றது நான் ஆக்சுவலா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ. நீங்க எப்போல்லாம் ஏன்ற வேரியபிள் நேமை கால் பண்றீங்களோ உங்க ப்ரோக்ராம் வந்துட்டு அதுக்குள்ள என்ன வேல்யூ ஆக்சுவலா ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும் அவுட்புட்டா. ஸோ எல்லாமே வந்துட்டு உங்க வேரியபிள் மூலமா தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ நீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்றீங்கன்னா அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா. ஸோ அட்ரஸ் ஈக்குவல் டு நீங்க ஆக்சுவலா கொடுக்குற அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர். ஓகேவா? ஸோ இதை மாதிரி நீங்க கொடுக்குற எல்லாமே வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் வச்சு தான் ஸ்டோர் ஆகும். நீங்க எது ஸ்டோர் பண்றதா இருந்தாலும் ஒரு வேரியபிள் நேம் அண்ட் அதோட வேல்யூ இதை மாதிரி கொடுத்து தான் வந்துட்டு ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ வேரியபிள்ஸ் தான் வந்துட்டு பேஸ். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு நான் 10ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கிறேன் கரெக்டா. ஸோ இதுக்கு வந்துட்டு தனியா டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ 10ன்றது ஒரு டேட்டா, நான் ஸ்டோர் பண்ண போற டேட்டா. இதுல வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம பைத்தான்ல வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா இன்டிஜர், இன்ட்ன்பாங்க, அது வந்துட்டு நம்பர்ஸ். நீங்க ஸ்டோர் பண்ற எல்லா நம்பர்ஸுமே வந்துட்டு இன்டிஜர் கீழே வரும். அண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்துட்டு நார்மலா யூஸ் பண்ற வேர்டிங்ஸ் எல்லாமே. ஸோ நாங்க யூஸ் பண்ற வேர்டிங்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள வரணும் எப்பயுமே. ஸோ ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்குள்ள வரணும். அண்ட் கேர்னா ஒரு சிங்கிள் லெட்டர், அதுதான் வந்துட்டு கேரக்டர் அப்படின்பாங்க. இப்போ நார்மலா 10ன்னா நீங்க டைரக்டா எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதே இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங், அதாவது வேர்டிங் வந்துட்டு நீங்க எழுத போறீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்கு இடையில தான் வந்துட்டு எழுதணும். அப்போதான் உங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜால ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது வந்துட்டு ஒரு வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் பூலியன்னா என்னன்னா எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இஸ் ஆக்டிவ் அப்படின்னா அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்களா இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும் கரெக்டா. ஸோ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது தான் வந்துட்டு பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இது இல்லாம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃப்ளோட்னா வந்துட்டு பாயிண்ட் வச்சு வர்ற எல்லா நம்பர்ஸுமே வந்துட்டு ஃப்ளோட்ன்பாங்க. 10.00 இதை மாதிரி வந்துட்டு பாயிண்ட் வச்சு வர்ற எல்லாமே வந்துட்டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே டேட்டா டைப்ஸ். ஓகே. இப்போ நார்மலா வந்துட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன்னு வைங்களேன். இப்போ நான் அங்க கொடுத்த மாதிரி ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன். உங்களோட பைத்தான் பொறுத்த வரைக்கும் இது இன்டிஜரா இது ஸ்ட்ரிங்கான்றதை நீங்க சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்க ஜாவா படிச்சிருந்தீங்க, ஜாவா ஆர் சி பிளஸ் பிளஸ் படிச்சிருந்தீங்கன்னா எவ்ரி டைம் நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கணும். பட் ஆனா பைத்தான் பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. ஸோ நீங்க ஜஸ்ட் உங்களோட வேரியபிள் நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தாலே போதும். அதுவே உள்ள வந்துட்டு அந்த டேட்டா டைப்பை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்க பர்டிகுலரா எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் வந்துட்டு இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 இப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களோட ப்ரோக்ராம் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணும், இல்லைன்னா எரர் அடிக்கும்.
டேட்டா டைப் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் பைத்தானுக்கு வந்துட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ நீங்க ஜஸ்ட் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு உங்களோட வேல்யூ கொடுத்தாலே அதுவே வந்துட்டு உள்ள வந்துட்டு செக் பண்ணிக்கணும், இது நம்பரா, இது ஸ்ட்ரிங்கா, இது பூலியனா, இது என்ன டேட்டா டைப் அப்படின்றத வந்துட்டு உங்க பைத்தானே செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பைத்தானை வந்துட்டு இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் தி ரீசன் வந்துட்டு இது. ஓகேவா? ஸோ அதுவே என்ன டேட்டா டைப்னாலும் இது பண்ணிக்கணும். இப்போ ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கிறேன். நான் நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளக்க வந்துட்டு என்னோட நேம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங்னா வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். அப்போதான் உங்க பைத்தானுக்கு வந்துட்டு தெரியும். அதால வந்துட்டு செக் பண்ண முடியும் ஸ்ட்ரிங்கா நம்பரா அப்படின்றது. நான் நேம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்றேன்னா இஸ் ஆக்டிவ். ஓகேவா? ஸோ இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் டைப் சொல்லியிருந்தேன்னா. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்துட்டு எப்பயுமே ஸ்டார்ட் ஆகுறது கேபிட்டல்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போதான் அது பூலியன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஃபால்ஸ்னா எஃப் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், ட்ரூனா டி கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். இப்போ நம்ம இங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்க போறது எல்லாமே நம்ம டெர்மினல்ல தான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் ஃப்ளோ வேற மாதிரி இருந்தாலும் இப்போ நார்மலா ஒரு அப்ளிகேஷன்லாம் வரும்போது ரெஸ்பான்ஸை வெளியில கொடுப்பாங்க. அதுதான் உங்களோட ஃப்ரண்ட் எண்ட்ல விசிபிளா மாறும். ஓகேவா? பட் ஆனா நாம இப்போதைக்கு ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் எல்லாம் படிக்கிறதுனால எல்லா அவுட்புட்டுமே வந்துட்டு டெர்மினல்ல பிரிண்ட் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். இப்போ டெர்மினல்ல என்னோட அவுட்புட் எல்லாம் ஷோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? என்னன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணும்னா நான் கொடுக்குற டேட்டாவை டெர்மினல்ல பிரிண்ட் பண்ணி காட்டும். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த பிரிண்ட்ன்றது. ஸோ பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் இன்பிட்வீன் வந்துட்டு நீங்க எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண போறீங்களோ அந்த இது வந்துட்டு நீங்க கொடுக்கணும். நான் இப்போ பிரிண்ட்ல வந்துட்டு ஏன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஏன்னு சொல்லி இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுக்கும்போது என்ன பண்ணுன்னா ஏல நான் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன், இங்க 10ன்றத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன்னா நீங்க எப்பெல்லாம் அந்த வேரியபிள் நேமை கால் பண்றீங்களோ அவுட்புட் வந்துட்டு அந்த வேல்யூ தான் கிடைக்கும். இன்கேஸ் ஏ பிளஸ் பின்னு கொடுத்தீங்கன்னா ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அதை தான் அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ இப்போ இந்த பைத்தான் ஃபைல எப்படி ரன் பண்றது அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன் வந்துட்டு இங்க பிளே பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்க பைத்தான் ஃபைல் வந்துட்டு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இது விஎஸ் கோட்ல இருக்கிற ஒரு ஆப்ஷன். பிளே பட்டன் கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்க பைத்தான் ஃபைல் வந்துட்டு ரன் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் வந்துட்டு பிளே பட்டன் இல்லை அப்படின்னா கமாண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட சிஸ்டம்ல இருக்கிறது பைத்தான் 3. நீங்க எந்த கமாண்ட் கொடுத்து என்டர் அமைக்கிட்டு உங்களுக்கு பைத்தான் கம்பைலர் ஓப்பன் ஆகுது அதுதான் உங்களோட பைத்தானோட இது. ஓகே, ஒரு சிலருக்கு பிஒய்ன்னு இருக்கும், ஒரு சிலருக்கு பைத்தான்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா பைத்தான் 3 ஸ்பேஸ் என்னோட ஃபைல் நேம். என்னோட ஃபைல் நேம் வந்துட்டு இங்க sample.py. ஓகேவா? ஸோ நான் sample.pyன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட பைத்தான் ஸ்பேஸ் விட்டுட்டு உங்க ஃபைல் இன்கேஸ் ரன் பட்டன் பிளே பட்டன் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணீங்களாலே ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் வந்துட்டு கொடுத்துரும். இல்லைன்னா வந்துட்டு கமெண்ட் லைன் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கும். இப்போ கொடுக்கவும் நான் ஏல வந்துட்டு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேனோ அதை அவுட்புட்டா கொடுத்துருக்கா 10ன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டோர் பண்ண வேல்யூ அப்படியே எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பேன். ஸோ இதுலயே வந்துட்டு நான் நேம் எந்த இது கேட்டாலும் அதை ஒன்னொன்னா வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ பிரிண்ட்னு கொடுத்துட்டு நான் இன்கேஸ் நேம்னு கொடுத்தேன்னா நேம்ல வந்துட்டு நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கிறேனோ அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுப்பேன். எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கா, நேம்ல என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேனோ அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் ஒரு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? இன்டிஜர், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இன்கேஸ் வந்துட்டு நீங்க டேட்டா டைப்பை பார்க்கணும். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன், அது என்ன டேட்டா டைப்னு நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன டைப்ன்றதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். அதனால நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் டைப் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா ஏவோட டைப் என்னன்றதை பிரிண்ட் பண்ணி எனக்கு கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்துட்டு பிரிண்ட் டைப் நேம். ஓகேவா? அதே மாதிரி பிரிண்ட் டைப் இஸ் ஆக்டிவ். மார்க்ஸ். ஸோ எல்லா இதோட டைப்பை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன்.
எனக்கு என்ன வருது, இன்ட் ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு எஸ்டிஆர் அப்படின்னு இருக்கும், பூலியனுக்கு பிஓஓ இருக்கும், ஷார்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஃப்ளோட்னா வந்துட்டு பாயிண்ட் வச்சு வர்றதுன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதோட டைப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைப் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் உங்க வேரியபிள் நேம் அதை கொடுத்தீங்கன்னா அதோட டைப் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.